இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இணையதளங்களில் இணைந்திருக்கிறவர்கள், நேரலையில் கலந்து கொள்கிறவர்கள், உங்கள் அனைவருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான வேளையிலும் கர்த்தர் கொடுத்த அருமையான ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அவன் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோமா? அருமையான மியூசிஷியன்ஸ்க்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அருமையாக பயன்படுத்தி வருகிற தயவிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let us turn our Bibles to Malachi chapter 4 verse 2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நாங்கள் இதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனே எங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசும். இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்தீர், உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதித்து அதை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தையுடைய ஒரு அர்த்தம் என்னவென்று பார்த்தால், உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களெல்லாம் பார்த்தாவே நீங்களாம் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ உங்களை பற்றி ஒரு அடைமொழி, ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள். Hallelujah. But you who fear my name. Amen. நீங்க யாருடைய பெயருக்கும் பயப்படாட்டாலும் பரவாயில்லை, யாருக்கும் பயப்படாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்க என்னுடைய நாமத்திற்கு பயப்படுகிறவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் அவங்க சொல்ல, ஐயோ அவங்களா, அந்த அவரா, யாருக்கும் பயப்பட மாட்டார். உங்களுக்கு தெரியுமா ஒரு வசனம்? லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தார், ஒரு ஜட்ஜு. அந்த நியாயாதிபதி மனுஷரை மதிக்க மாட்டாராம், தேவனுக்கு பயப்படாதவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க, தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்த ஒரு நீதிபதி. அப்படிப்பட்டதான ஒரு அடைமொழியை அந்த நீதிபதிக்கு இயேசு சொன்னார். இது லூக்கா எழுதல, இயேசு சொன்னதை லூக்கா எழுதி வச்சிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு அடைமொழி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பற்றி, என்னை பற்றி என்ன சொல்கிறார்? நீங்களும் நானும் அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இப்போ அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் அநேக நாமங்களை சொல்ல முடியும். அநேக நாமங்கள். நம்ம ஊர்ல எல்லாம் கூட அவங்களுக்கு நிறைய பேர் இருக்குது. அப்படி என்ன பேர்? வீட்டில் பார்த்தா ஒரு பேராக இருக்கும், ஆஃபீஸில் ஒரு பேராக இருக்கும், இவரு தன்னை அறிமுகப்படுத்துறது ஒரு பேராக இருக்கும். ஒரு சகோதரன் சொன்னார் சமீபத்தில், அந்த பெயரை வைத்து நாம் என்ன செய்து கொள்கிறோம், அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பு, அதாவது அந்த க்ளோஸ்னஸ், அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம நண்பர்கள் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்கள நம்ம பேர் சொல்லியா கூப்பிடுவோம், வேற ஏதாவது ஒரு நல்ல அருமையான ஒரு பேரை சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? கூப்பிடுவோம் இல்லையா? சின்ன பிள்ளைகளை கூடும்போது கூட ஏதாவது ஒரு பேரை சொல்லி, ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி கூப்பிடுவோம். கணவனை அல்லது மனைவியை ஒரு பேரை சொல்லி நம்ம கூப்பிடுவோம். அதெல்லாம் அந்த பேருக்கும் அந்த நபருக்கும் இடையிலான ஒரு ஐக்கியத்தை, இணக்கத்தை, ஒரு நெருங்கிய உறவை குறிக்கிறதாக இருக்கிறது. அதே போல ஆண்டவருடைய பெயர்களை பார்க்கும் பொழுது பல விதங்களிலே அது காரண பெயராக இருக்கின்றது. எப்படி? காரண பெயர் அப்படின்னா தெரியுமா? காரண பெயர்னா என்னன்னு தெரியுமா? ஆமாம்,
ஒரு காரணத்தின் நிமித்தமாக அந்த பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிதான், அதுதான் அவருடைய அர்த்தம், காரண பெயர். அப்போ ஆண்டவர் முதலாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படி சொன்னார். எனது I am the Lord who is almighty அப்படின்னு சொன்னார். வாசிக்கலாமா? ஐ 15வது அதிகாரம், சரி 17வது அதிகாரம் 1வது வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 17 verse 1. நீங்க நிறைய வசனம் இருக்குது அந்த ஒரே வார்த்தைக்கு. 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம். அப்போ ஆபிராம் என்று சொல்லப்பட்ட ஒரு பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஆபிரகாம் என்னதான பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது இல்லையா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆபிராம் 99 வயது ஆன போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆபிராம் என்ற மனிதனுக்கு என்ன இல்லை? குழந்தைகள் இல்லை. அவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வெளியே வந்தான். அந்த ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். I am almighty God. Amen. 99 வயது ஆயிடுச்சு. 75வது வருஷத்துல, அதாவது 75வது வயதுல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று ஆபிராம் மிகுந்த கலக்கத்தோடும் சந்தேகத்தோடும் அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து அறியாத ஒரு சூழ்நிலையில் அவன் திகைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவங்க வரலையா சொல்லுங்க. இந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகிறார், நீங்கள் இந்த நாமத்திற்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே சொல்லுகிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வதற்கு தேவனை தடை செய்ய யாராலும் முடியாது, எந்த வல்லமையினாலும் முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் நிறைவேற்றி தருவதற்கு தேவனால் மாத்திரமே முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம் அவர் நினைச்சா நடந்துரும், இவர் சொன்ன காரியம் நடந்துரும், அப்படி இப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அதுல என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவரை நம்ம மிகவும் தரக்குறைவாக நம்ம எடை போடுகிறோம் என்று அர்த்தம். அவர் சொன்னா நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்னா நடக்காதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நீங்க. அவர் சொன்னார்னா என்ன? அவருனா இன்னொரு மனிதனை சொல்லுகிறேன், அந்த மனிதன் சொன்னா நடக்குமா நீங்க நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அவருக்கு பதவி இருக்குமோ இருக்காதோ தெரியுமா? நாளைக்கு அவர் இந்த உலகத்தில் இருப்பாரோ இருக்காதோ தெரியாது. இன்றைக்கு இந்த இடத்துல வர வேண்டிய ஊழியக்காரர் வரல. அவரு தான் இன்னைக்கு வருவாருன்னு போன வாரமே மெசேஜ் முடிஞ்சாச்சு. இந்த வாக்குத்தத்தம் போன வாரமே பேசி முடிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் பேசணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும்னு வச்சிருக்கிறாரு. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக்க விரும்புகிறார். வருவதற்கும் போவதற்கும் டிக்கெட் புக் பண்ணியாச்சு, ஃப்ளையர் அடிச்சாச்சு, வீடு அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு போய் கேஸ் வண்டியில் கம்மியாக இருக்குது, போய் கேஸை போட்டு வந்தேன்னு காசுக்குள்ளே போய் கேஸ் போட்டு வந்தாச்சு. ஆனால் அவர் சொல்ல நான் ஃப்ளைட்டில் ஏறவே இல்லைன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளை, நான் என்ன சொல்ல வரேன்னா, சில வேளைகளில் ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம யாரும் மீற முடியாது, அதை முறியடிக்க முடியாது. இன்னைக்கு இவரு தான் பேசணும், இந்த வார்த்தையை நீங்களாம் கேட்கணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு வழியா சொல்லுங்க. அப்ப நான் சொல்லுகிறேன், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை இந்த ஆபிரகாம் விசுவாசித்ததினாலே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில 99வது வயதில் கூட அவருடைய சொந்த
குழந்தையாக சாராளுக்கு ஒரு மகனாகிய ஈசாக்கை அவர் கொடுத்தார், அவனை ஆசீர்வதித்தார். அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய வல்லமையை மீறி எந்த வல்லமையும் அவரை நிறுத்த முடியாது. அவர் செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைபடாது. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர் தாங்க சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்க குடும்பத்தில் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய வியாதியை சுகப்படுத்தி உங்களுக்கு அற்புத விதமாக ஒரு சுகத்தை கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய வாழ்க்கையில எழுதப்பட்ட தீர்ப்பை அவர் மாற்றி அமைத்து உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் சீரமைப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். யூத ஜனங்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆகாஸ் ஒரு ராஜா ஒரு சட்டத்தை இயற்றிவிட்டான். அந்த வேளையில யூத ஜனங்களுக்கு எதிரான மக்கள் எல்லாம் கொண்டாடி இருப்பார்கள். ஓ, இத்தனாம் தேதி இந்த யூதர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட போகிறார்கள். ராஜா எழுதின சட்டத்தை இனிமே யாரும் அதை வாபஸ் வாங்க முடியாது, அதை திருத்தி எழுத முடியாது என்று எல்லாரும் நினைத்திருப்பாங்க. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனை அவர்கள் தேடின பொழுது அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எழுதின நியாய தீர்ப்பை, அவர் சட்டத்தை திரும்ப எழுதி தேவனுடைய பிள்ளைகளை அவர் முழுமையாக உயிரோடு காப்பாற்றினார். இந்த நாளில் உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட சட்டங்களையும் நியாய தீர்ப்புகளையும் என் தேவனாய கர்த்தர் அதை மாற்றி அமைத்து சீரமைத்து உங்களை உயிரோடு காக்கவும், உங்களை பலப்படுத்தவும், உங்களை பாதுகாக்கவும், சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனை குறித்து நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? கர்த்தரால் கூடாதது ஒன்றும் உண்டா? கர்த்தர் யோசிக்கிறோம். இன்னைக்கு அனைவல்ல, அவரை பிடிச்சா அந்த காரியம் நடக்கும், இவரை பிடிச்சா ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளவு காசை செலவு பண்ணிட்டு கடைசியில் தற்கொலைக்கு போயிருக்காங்க. காரியம் நடக்கலை, சொத்தெல்லாம் போயிடுச்சு. இந்த காரியம் கொடுத்து எப்படியாவது ஒரு பெரிய வேலையை வாங்கிடலாம், அந்த வேலையை ஒரு 2 மாசத்துல சம்பாதிச்சு நம்ம இந்த கடனெல்லாம் தீர்த்துடலாம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் பார்க்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பினோர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், நீங்கள் அவருடைய வல்லமையை விசுவாசிக்கிறீர்கள், அவருடைய கரத்தின் கிரியைகளுடைய வல்லமையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அப்பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதை சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. I am almighty, walk before me and be blameless. இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொன்னாரு, அதை அவன் அப்படியே செய்தான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அருமையான ஒரு வசனத்தை சொன்னாங்க. ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று சொல்லி. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. எப்பவும் அடிக்கடி நான் ஜெபிக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது வேலைக்காக ஜெபிக்கிற பொழுது நான் இப்படி தான் சொல்ல, ஆண்டவரே வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் இந்த இடத்துலையே ஒரு வேலையை உருவாக்க உம்மாலே கூடும். விசுவாசிங்க இல்லையா? சொல்லுங்க. அதோடைய பிள்ளைகளை நான் முதலாவது சவுதி அரேபியாவில் இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்பதாக. கல்யாணம் முடிந்த பின்பு என்னுடைய மனைவி இருந்த இடத்திற்கு மஸ்கெட்டுக்கு போனோம். அந்த இடத்துல போன பொழுது முதலாவது நான் வேலைக்காக அந்த இடத்துல தேடின பொழுது வேலை வேலை இல்லைன்னு அநேக இடத்துல வேலை இல்லை தான் வச்சுக்காங்களா, என்னுடைய ஃபீல்டில் வேலை இல்லை. அந்த வேலையில் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்தோம். உங்களுக்கு தெரியுமா, 9 வருட காலங்கள் ஒரே இடத்துல அவர்கள் என்னை போக வேண்டாம் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு புதிய வேலையை கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா. அந்த பொசிஷன் அது வரைக்கும் இல்லவே கிடையாது. நான் போய் அப்ளிகேஷனை போடுறேன், அவங்க அந்த என்னுடைய குவாலிஃபிகேஷனை பார்த்துட்டு ஒரு பொசிஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணி அதில் எனக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் பீரியடில் சம்பளத்தை கொடுத்து அதற்கு பின்பு தேவையான வீசா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அவங்க செய்தாங்கன்னா
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரலையா சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில வேலை இல்லைன்னு சொல்லலாம், அது இல்லை இது இல்லைன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். உங்களுக்கு எந்த இடத்துல வேலை இல்லை என்று சொன்னாங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேலையை உருவாக்க தேவனால் கூடும். அவன் இருளாக இருந்த இந்த உலகத்திலே வெளிச்சம் இல்லாத நேரத்திலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை ஏன் இப்படி போய்கொண்டிருக்கிறது? சமாதானம் இல்லை என்று நினைக்கிறீர்களா? என் ஆண்டவரால் ஒரு சமாதானத்தை உருவாக்க முடியும். அல்லேலூயா. வேலையை மாத்திரம் இல்ல, பொருளாதாரத்தை உங்களுக்கு உருவாக்க முடியும். எந்த இடத்துல புசிப்பதற்கு அப்பம் இல்லை என்று 5000 பேரை வைத்துக் கொண்டு சீஷர்கள் சொன்னார்களோ அந்த இடத்துல ஆண்டவர் 5000 பேரும் சாப்பிட்டு திருப்தி அடையவும் 12 கூடைகளை அவர்கள் மிச்சம் எடுக்கவும் அற்புதமாக என் தேவன் அற்புதமாக அவ்வளவு அப்பங்களை அந்த நேரத்தில் செய்தார். வரலையா சொல்லுவோமா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கு ஒரு வார்த்தை போதும். வேலைக்காரன் வந்து நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்லுகிறான், என் வேலைக்காரன் என்ன, என் வேலைக்காரன் எப்படி இருக்கிறான்? கொஸ்டின், ராத்திரி கேட்ட கொஸ்டின். ஐயோ எத்தனை பேருக்கு என்ன கொஸ்டின் தம்பி சொல்லுங்க. டேனியல் paralytic, I mean அது இங்கிலீஷ். he is paralytic and tormented, bitterly tormented. ஆமென். அவன் திமிர்வாதக்காரனாய் கொடிய வேதனைப்படுகிறான் அப்படின்னு அந்த 110 சொல்றான். ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு. உடனே இயேசு சொல்லுகிறாரு, நீ போ, அவன் சொஸ்தமா இருக்கிறான்னு சொல்ற. அவ்வளவுதான். கொடிய வேதனைப்படுகிறான், அவன் திமிர்வாதக்காரனாய் இருக்கிறான். இங்கிலீஷ்ல paralytic and bitterly tormented, தமிழ்ல கொடிய வேதனைப்படுகிறான். அந்த வேதனையெல்லாம் ஒரே அடியா போயிடுச்சு, ஒரே நிமிஷத்துல, ஒரு வார்த்தையினால. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தையினால பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, திராட்சரசம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். கல்யாண வீட்டுல எப்படி இருக்கும்? இத்தனை பேர் இன்னும் வந்திருக்காங்க, பந்தி இருக்க வேண்டிய மக்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, திராட்சரசம் இல்லை. யூத திருமணங்களில் முக்கியமான ஒரு பதார்த்தம் அந்த திராட்சரசம். வந்து சொல்லுகிறார்கள், திராட்சரசம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், தண்ணியை கொண்டுட்டு வாங்க. தண்ணியை கொண்டு வந்தீங்களா? கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆயிடுச்சு? திராட்சரசம். சர்வ வல்லமையுள்ள தேவன் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறதற்கு அவராலே கூடும் என்று சொன்னால், உங்களுடைய எந்த விதமான டேஸ்ட்லெஸ் லைஃப், ருசிகரமற்ற உங்களுடைய வாழ்க்கையை ருசியுள்ள வாழ்க்கையாக மாற்ற அவராலே கூடும். ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. திராட்சரசம் என்ன பண்ணுமா? முகத்தை களையாக இருக்க செய்யுமா. இந்த வசனங்கள் கரெக்டா வர மாட்டேங்குது சங்கீதத்தில். ஓகே, அப்போ திராட்சரசம் எதை குறிக்கிறது? முக களையை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை என்று நினைக்கிறீர்களா? திராட்சரசம் குறைவுபட்டது என்று நினைக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி மகிழ்ச்சியாக மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இவரை பத்தி நான் வாசிக்கணும், நிறைய வசனம் இருக்குது. 28:3, 35, 11, 43, 14, 48:3 இதெல்லாம் ஆதியாகமத்தில். லூக்காவின் சுவிசேஷம் 22:69, 2 கொரிந்தியர் 6:18, வெளிப்படுத்தின விசேஷம் 4:8, 4:17, 15:3, 16 மீன்ஸ் 4:16, 6:14 எல்லா வசனத்திலையும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் என்று மறுபடியும் சொல்கிறார். இந்த நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த நாமத்திற்கு பயந்திருக்கிறவர் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ பாருங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா அந்த ஆஃபீஸில் அல்டிமேட் பவர் யாரோ ஒரு ஆளுக்கு இருக்கும். அது யாரோ சிஇஓ, சிஐஓஓ, சிஐஓ, நிறைய ஓலாம் இருக்குது இல்லை, இல்லை ஓன்னு அப்படி நிறைய இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஆஃபீஸில் ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸில் ஐயோ அவர் நினைச்சாருன்னா தூக்கிடுவாரு, ஃபயர் பண்ணிடுவாரு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? பயந்து போய் இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பற்றி கொஞ்சம் பயம் இருக்குதா? நம்ம அவரை பற்றி நம்ம எதுவுமே பேச மாட்டோம். ஏன்னா அவருக்கு பெரிய பவர் இருக்குது. ஏதாவது பேசுனா தூக்கிடுவாரு.
அவர் நினைச்சா எல்லாம் செய்யலாம் அப்படி சொல்லி நினைக்கிறோம். இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு அவரையே தூக்குறதுக்கு உள்ள ஒரு வல்லமை இருக்குது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆனால் அதனால ஆண்டவரை நம்ம எப்பவுமே குறைவாக நினைக்க கூடாது. அல்லேலூயா. எனவே ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை சொல்லுவோமா? ஆண்டவரே சொல்றவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவன், நான் உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவள் சகோதரி சொல்லுங்க. ஓகே, நான் உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் வேலை இந்த உலகத்தில் உள்ள யாரையுமே உமக்கு நிகராக நான் நம்ப மாட்டேன், உம்மை எண்ண மாட்டேன். இந்த உலகத்தில் உள்ள யாரையுமே உமக்கு நிகராக நான் எண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அப்படியே பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஹல்லேலூயா. என்றைக்கு நீங்க போய் ஒரு அதிகாரிட்ட போய் சொல்றீங்க, சார் நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் சார் அப்படின்னு போய் கண்ணீர் விட்ட உடனே அவர் சொல்றாரு, பாவம் ஐயோ என்ன வந்து கண்ணீரோட வந்து நிற்கிறாங்க, நமக்கு எந்தாவது செய்யணும், எப்படியாவது செய்யணும் அப்படின்னு செய்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் அதை விட மேலானவருங்க. அவர் உங்கள் மேல இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் யாரு? இரக்கமுள்ள தேவன். வந்து சொல்லுகிறாங்க. ஒரு குஷரை வந்து சொல்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறான். எங்க மத்தேயு சுவிசேஷம் 10:47, லூக்கா 18:37, 38 வசனங்களில. அப்போ இந்த வசனங்களில அவன் சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த குருடனுக்கு தெரியுது, அந்த அந்த பார்வை இல்லாத மனிதனுக்கு என்ன தெரியுது, இவரை எப்படி கூப்பிட்டா இவரு நம்ம சத்தத்தை கேட்டு நிப்பாருன்னு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்றான் இயேசுவேன்னு கூப்பிடுறான். முதலாவது இயேசுவேனா என்ன அர்த்தம்? இயேசுவேனா என்ன அர்த்தம்? ரட்சகரே என்று அர்த்தம் இல்லையா? நாங்க மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் சொன்னாங்க, இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ அவனுக்கு தெரியுது நம்முடைய குருடுத்தன்மையிலிருந்து இந்த பார்வை இல்லாத தன்மையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறதுக்கு யாரால மாத்திர முடியும்? இயேசுவால தான் முடியும். அந்த பேதுரு அண்ணா போயிட்டு இருந்திருப்பாரு, அவங்க பிரதர் அந்திரோயா போயிருந்திருப்பாரு, யோவான் போயிருப்பாரு, அவங்க பிரதர் யாக்கூப் போயிருப்பாங்க. எல்லாரும் கூப்பிட்டு, அண்ணே பேதுருண்ணே கொஞ்சம் வாங்கண்ணே, நீங்க இயேசுக்கு ரொம்ப க்ளோஸ் கேள்விப்பட்டனே, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சொல்லி எடுத்து சிபாரிசு பண்ணி எங்களுக்கு செய்யுங்கன்னு அப்படி கேட்டானா? அவன் கேட்டானா? அவளை பெரிய ஜன கூட்டம், இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு பெரிய அடைமொழி வருங்க. அவன் என்ன, அவனுக்கு தெரிஞ்சிருக்குது இயேசுவானவர் யோசேப்பின் குமாரன் இல்ல, அவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரன், தாவீதின் வம்சத்தில் வந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர் என்பதை அறிந்ததுனால அவன் சொல்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை வேணுமா? இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. நான் ஏன்னா அதை சொல்லிட்டு வரேன். உங்களுடைய நாட்களில் வருகிற நாட்களில் செய்ய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, அப்போ தாவீதின் குமாரனே, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொன்னவங்க அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, there is power in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்திருந்தான். இயேசுவின் நாமத்தை அழைத்து கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று அறிந்திருந்தான். அவன் ரட்சகர் என்று அழைக்கிறான். சிலவங்க போதகரே அப்படின்னு கூப்பிட்டாங்க. போதகரேன்னு சொல்ல ஆண்டவர் அதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். ஆனா இவன் கூப்பிட்டுறான், எல்லாரும் அதட்டுறாங்க, நீ பேசாதப்பா பேசாத. நம்ம ஊழியக்காரர் போயிட்டு இருக்கிறாரு, அதான் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அந்த நேரத்தில் இயேசு அவனை நின்று அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த அழைத்து கொண்டு நம்மளுக்கு திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. வரலையா சொல்லுவோமா? இன்றைக்கு நீங்களும் நானும் அவன் அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவிடத்தில் வந்தான் என்று பார்க்கிறோம். அந்த மேல் வஸ்திரம் என்ன? அவன் பிச்சை எடுக்கிற மனிதன் என்பதனோட அடையாளம் அந்த மேல் வஸ்திரம்.
ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொருவருக்கும் அது ஒரு வஸ்திரம் பாருங்க. அதை குறித்து பற்றி பேச வேண்டாம். அப்ப என்ன பேச வரேன், அவன் நாமத்தை கூப்பிட்ட பொழுது, இயேசுவின் நாமத்தை அவன் கூப்பிட்ட பொழுது இயேசு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. இது ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ 10 குஷ்டரோகிகள் வராங்க. அவங்களும் சொல்றாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். வரலையா சொல்லுங்க, இயேசு ஐயரே. அப்போ இயேசுவை ஒரு போதகராக அவர்கள் நினைத்து, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று 10 குஷ்டரோகிகள் வந்து கூப்பிடுறாங்க. இயேசு உடனடியாக, நீங்கள்லாம் தீண்டத்தகாதவர்கள், நீங்கள்லாம் தூரத்தில் நில்லுங்க அப்படி சொல்லலை. அவர் உடனடியாக அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கான வழியை சொன்னார். என்ன சொன்னார்? நீ சுகமடைவீர்கள் அல்லது குணமடைவீர்கள் அல்லது நீங்கள் இப்பொழுது சுத்தமடைவீர்கள். சுத்திகரிப்பு தான் நடக்கும். சுத்தமடைவீர்கள் என்று சொல்லலை, போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான் சொன்னார். இவங்க உடனடியாக உபே பண்ணாங்க, அவங்க கீழ்ப்படிந்தாங்க. ஆண்டவரே என்ன சொல்லுங்க, ஒரு சுத்தமடைவேன்னு சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. சுகமடைவேனா, நான் உங்களுக்கு சுகமடைவேனா அப்படின்னு கேட்கல அவங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்க ஆசாரியர்களுக்கு உங்களை போய் காண்பியுங்கள் அப்படின்னு சொன்ன உடனடியாக இவங்க சொல்றாங்க, கிளம்புவோம் வாடா போன்னு சொல்லிட்டு 10 பேரும் உடனடியாக கிளம்பிட்டாங்க. ஏதோ போயிருக்காங்க, ஆசிரியர்கள்ட்ட காண்பிச்சாங்க. அவர்களை ஒருவன் ஓடி வரான், ஆண்டவரே நான் தான் சுகமடைந்தேன், வந்திருக்கிறேன், ஆரோக்கியம் அடைந்தேன்னு சொன்னான். அவனுக்கு அவன் சுத்தமடைவது மாத்திரமல்ல, ஆரோக்கியமும் அடைந்தான். அதுதான் முக்கியம். சில 9 பேர் சுத்தமடைந்திருப்பார்கள், அவங்க ஆரோக்கியம் அடைந்தாங்களோ தெரியாது. ஏன்னா அவங்க சொந்த வழியாக ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். பாதி வியாதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுகமாக இருக்கும், அப்புறம் ஆண்டவரை மறந்துட்டுருவாங்கன்னா அந்த வியாதி மறுபடியும் ஓடி வந்துடும், அவங்கள தேடி வரும். எங்கே இருக்கா இந்த மனுஷன், இவன் தான் நல்ல மனுஷன், நம்மளுக்கு போய் உட்கார்றதுக்கு இவன் தான் நல்ல ஆளுன்னு சொல்லிட்டு வரும். அப்படி இல்லை, இந்த ஒரு மனுஷன் மாத்திரம் என்ன செய்கிறான், ஆண்டவரை தேடி ஓடி வருகிறான். உரத்த சத்தமாய் அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை நீங்கள் இயேசு ஐயரே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவருடைய நாமத்திற்கு நீங்கள் பயந்திருக்கீங்க. நீங்க கண் பார்வை தெரியலன்னு சொல்லிட்டு ஆப்தல்மாலஜிஸ்ட போகல. நீங்க உங்களுக்கு குஷ்டரோகம் அல்லது என்ன சொல்றது தொழுநோயாளிகள் என்று நினைத்து கொண்டு தொழுநோயாளிகளை சுகப்படுத்துகிற அந்த ஆஸ்பத்திரிக்கு போகல. நீங்க இயேசுவிடத்தில் வந்தீங்க, அதனால இயேசு உங்களை சுகப்படுத்தினாருன்னு நான் சொல்லுவேன். ஒரு ஆளியா சொல்லுங்க. அதோடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் சர்வ வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாமம் இந்த வேளையில உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறது. நீங்க அந்த குறிப்பிட்ட நாமத்தை பயன்படுத்த வேண்டும். அவருடைய நாமம் அற்புதம் என்று சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், என் நாமம் அதிசயம். உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கவலைப்படாதிருங்கள், அவருடைய நாமத்திற்கு மாத்திரம் பயந்திருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறாங்களோ தெரியாது, நீங்க அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவர்கள் வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாக்குங்க, தெய்வீக சுகத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்படுகிறதே. அந்த நாமத்திற்கு பயந்திருக்கிற உடைய பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும். அவர்கள் கொளுத்த கன்றுகளைப் போல புறப்பட்டு அவர்கள் வெளியே போய் வளருவார்களாக. ஆசீர்வதிக்கப்பட முடியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.